பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வருது. எக்ஸிட் போட்டது வருமா இல்ல தமிழ்நாடுக்கு என்ன மாதிரியான ஒரு அண்ணா எனக்கு தெரியலங்க. நான் இன்னைக்கு பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது பிரசாந்த் கிஷோர் அது ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதர். அவர் இருக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு. அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல யார் ஜெயிக்க கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும். இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பார்க்கிறேன். 2026 தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது. புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க ஓட் கட்டரா வருவாங்களா ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால பீகார் எலெக்ஷனை நான் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம் அங்கே என்டிஏ ஜெயிச்சிரும், எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. பெரிய லெவலில் அங்கே ஜெயிப்போம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பீகாரில் பிரசாந்த் கிஷோரை நான் உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, 40 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதனால பீகாரில் நடந்திருப்பது தமிழகத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக அந்த இன்குபென்ட் பிளேயர், அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் 20% தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா. அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி 20% தாண்டாம 20%க்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க நம்பர் 1 நம்பர் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நம்பர் 3 முடிவு பண்ணுவார் யார் நம்பர் 1 நம்பர் 2. அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை, அதை பார்க்கணும். இரண்டாவது, பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 18 ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏக்கு வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம். மூன்றாவது, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது. இன்னைக்கு எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகாரில். அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா 14ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேங்க.